இல்லை, திராவிட இயக்கத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெரியார், அண்ணா, கலைஞர், அப்புறம் ஸ்டாலின். ஸோ பெரியார் வந்து கடவுள் எதிர்ப்பாளர், புராணங்கள்லாம் எதிர்க்கிறவர், எல்லாம் அதெல்லாம் ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக கடவுள் எதிர்ப்பு அவர் கையாண்டார். அவர் கடவுள் எதிர்ப்பு எடுத்ததுக்கு காரணமே வந்து கீழே வந்து இந்த சமநிலை இல்லாத ஒரு சமுதாயம், ஏற்றத்தாழ்வான ஒரு சமுதாயம், இந்த வர்ணாசிரம தர்மம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ஜாதி கொடுமைகள் இதெல்லாம் காரணம் என்னன்னு ஆராயும் போது இதுக்கெல்லாம் ஒரு கடவுள் ஒரு விதத்தில் காரணமாக இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம். கோவிலில் தான் இந்த தீண்டாமைன்னு ஆரம்பிக்குது, ஏற்றத்தாழ்வுகள் ஆரம்பிக்குது. கடவுள் ஒரு காரணமாக இருக்கார். ஸோ கடவுளையே எதிர்க்கிற ஒரு நாத்திகவாதியாக அவர் இருந்தார். அண்ணாவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்தார். ஆனால் அவர் வந்து தேர்தல் அரசியல் வந்த பிறகு கொஞ்சம் அவர் வாக்கு வங்கி வாங்கணுன்றதுக்காக கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணிட்டார். கொஞ்சம் அந்த பாலிசியை கொஞ்சம் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் அப்படின்னு அவருடைய பாலிசி. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டார். அந்த பாணியில் தான். ஆனால் அந்த வாழ்த்து சொல்கிற விஷயங்கள்லாம் அவர் கையாளலை. அதுக்கப்புறம் கலைஞர் வந்தபோது கூட பார்த்திங்கன்னா அவரும் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பாணியை தான் கையாண்டார். ஸ்டாலின் வந்து கொஞ்சம் வந்து லிபரலைஸ் பண்ணார். கொஞ்சம் வந்து இவங்க எல்லாருமே பொங்கலுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுவாங்க. அது எல்லாருமே பொங்கலுக்கு வாழ்த்து, தமிழ் எடுத்துறனால்னு அதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கிருஷ்ண ஜெயந்தி, பிள்ளையார் சதுர்த்தி, தீபாவளி போன்ற விஷயங்களுக்கெல்லாம் புராணத்தை பேஸ் பண்ணி இருக்கிற பண்டிகைகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறதில்ல. ஆனால் அதில் ஒரு சேஞ்ச் வந்து என்னென்னா, ஸ்டாலின் ஓணத்துக்கு வாழ்த்து சொல்கிறார். ஓணமும் வந்து கிட்டத்தட்ட விஷு போன்ற விஷயங்கள்லாம் வந்து புராணத்தை பேஸ் பண்ணி தான் விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் அதுக்கு வாழ்த்து சொல்ல ஆரம்பித்தார் அவர். ஸோ அது வந்து அவரும் தீபாவளிக்கெலாம் வாழ்த்து சொல்லலை, பொங்கலுக்கெல்லாம் வாழ்த்து சொன்னார். அது வந்து ஒரு பெரிய ஒரு விமர்சனமாகவே பாஜக தரப்புலேருந்து வைக்கப்பட்டது. நீங்கள் இந்துக்களோட ஓட்டை வாங்குறீங்க, இந்துக்களோட ஓட்டை வாங்கிட்டு நீங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்லலை, பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலைன்னு அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட, அதாவது திமுக வந்து நாத்திக கட்சி கிடையாது. ஆனால் வந்து பகுத்தறிவு அப்படின்ற ஆங்கிளில் பார்க்கும்போது புராணங்களை நம்பக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க அவங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இப்போ நீங்கள் சொல்கிற உதயநிதி விஷயம் இருக்குல்ல, உதயநிதி ஏற்கனவே பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்து ஒரு வாழ்த்து போட்டு எக்ஸ் தளத்துலேயே ட்விட்டர்லேயே போட்டு எடுத்துட்டார். அதை கட்சியில் அவருக்கு ஒரு தடுமாற்றம் அப்போ இருந்தது. நம்ம இந்த லீகசி இந்த பாரம்பரியத்தில் வரும்பொழுது நம்ம இதை போடலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் போட்டு எடுத்துட்டார். ஏன்னா இன்னும் திமுகவில் ஒரு நாத்திகவாதம் பேசுகிற ஒரு ஸ்ட்ராங்கான கும்பல் அங்கே இருக்குது. இன்னும் நாத்திகவாதம் பேசுகிற ஒரு கும்பல் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு வந்து ஓட்டு வங்கிக்கும் நாத்திகவாதத்துக்கும் நடுவில் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. யார் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏதோ ஒரு 10% 8% ஒரு வாக்கு வங்கியோட ஒரு கட்சியாக இருக்குது. மத்தியில் ஆட்சி செய்கிற ஒரு கட்சியாக இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு தங்களுடைய பிரச்சாரத்தை பலமாக இங்கே வைக்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஏன் கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்லலை, நீங்கள் ஏன் பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை அப்படின்னா இது வந்து ஒரு சங்கடமான விஷயமாகவே திமுகவில் போயிட்டுருக்கு. அவங்களால வந்து ஒரேடியாக இல்லை இது ஒரு புராண கட்டுக்கதைன்னு சொல்கிற அளவுக்கும் வெளிப்படையாக சொல்ல முடியல.